ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் லூஸ் மணி அப்படியான்னு கேட்டிங்கன்னா, ஆமா நான் ஆப்ஷன் ட்ரேடர் தான். ஆமான்னு தான் சொல்லுவேன். 90% ஆஃப் த பீப்பிள் ஏன் லூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஆக்சுவலா ட்ரேடிங் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் சைக்காலஜி. கிரீடு, ஃபியர், ஓவர் ட்ரேடிங் இதனால தான் மேக்ஸிமம் லாஸ் பண்றாங்க. ஸ்ட்ராட்டஜினால கிடையாது. கஷ்டப்பட்டு ஒரு லெவலுக்கு வந்திருப்பாங்க. பட் ஸ்டில் தே லூஸ் மணி. தே வில் ஹேவ் மோர் நாலேஜ். பட் சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல, டிசிப்ளின் ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா வந்து அவங்க ப்ராஃபிட்டே பண்ண முடியாது. இப்ப லெவல்ஸ் எல்லாம் நான் குடுக்குறேன் அப்படின்னா, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்றீங்கல்ல, அத சேவ் பண்ணிக்கலாம்ல. ஏன் வந்து எண்ட் ஆஃப் த டே திரும்ப திரும்ப ஓவர் ட்ரேட் பண்ணி லூஸ் பண்றீங்க? உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே பெருசு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டில வின் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது, திரும்ப ஏன் ஓவர் ட்ரேட் எடுத்து லாஸ் பண்றீங்க? ஹலோ ஆல், குட் மார்னிங். ஜென்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரிவர் cannot lift a stone which has chosen to sink அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது எல்லாமே சரிதான். பட் அவங்க ரெடியா இல்ல மாறுறதுக்கு அப்படிங்கும்போது நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது. சில பேரு சொன்னா புரிஞ்சுப்பாங்க. சில பேரு எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துப்பாங்க. சில பேர் லைஃப் லாங் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அதான் அவங்க ஜர்னி. அவங்க ஜர்னிய வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ட்ரேடிங்ல அப்படிதான். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணலாம். மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லலாம். ரிஸ்க் மேனேஜ்மென்ட் சொல்லிக் குடுக்கலாம். பட் அடுத்தவங்கள வந்து ப்ராஃபிட்டபிளா ட்ரேடரா நம்ம மாத்த முடியாது. இப்ப நான் டெய்லியும் வந்து லெவல்ஸ ஷேர் பண்றேன். மார்க்கெட் வியூ ஷேர் பண்றேன். பட் சக்ஸஸ டிசைட் பண்றது எது தெரியுமா? சார்ட்ஸ் கிடையாது. மைண்ட் செட் தான். சில பேரு 100 வீடியோஸ் பார்ப்பாங்க, 10 புக் படிப்பாங்க, அங்க இங்கன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோஸ்ல இருந்து மோட்டிவேஷன் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுப்பாங்க. ஆனா ஒரு ஸ்டாப் லாஸ் கூட ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, டிசிப்ளின் இன்க்ரீஸ் ஆகல. அதுதான் டிஃபரன்ஸ். இப்போ நம்ம யாருக்கும் வந்து கிரீட ரிமூவ் பண்ண முடியாது, ஃபியரை ரிமூவ் பண்ண முடியாது, ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இது எல்லாமே அவங்கவுங்க கையில தான். இப்போ குடுக்குற லெவல்ஸ்ல பாதி பேர் ப்ராஃபிட் பண்ணிருப்பாங்க, பாதி பேர் லாஸ் பண்ணிருப்பாங்க. அந்த டிஃபரன்ஸ் வந்து செட்டப்ல கிடையாது. டிஃபரன்ஸ் வந்து எக்ஸிகியூஷன்ல தான் இருக்கு. அவங்கவுங்க லாட் சைஸை பொறுத்து, பொசிஷன் சைஸிங் பொறுத்து, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொறுத்து, எந்த என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகுறாங்க அப்படிங்கறதுல தான் இருக்கு. ஒரே லெவல்ஸ் தான். பட் ஏன் பாதி பேர் லாஸ் பண்றாங்க, பாதி பேர் ப்ராஃபிட் பண்றாங்க? என்னோட டியூட்டி நாலேஜை ஷேர் பண்றது. உங்களோட டியூட்டி வந்து பிராக்டிஸ் பண்றது. எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் ட்ரேடிங் வரும். ட்ரேடிங்ல ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் என்னன்னா, நெவர் கேரி சம்ஒன் எல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் யுவர் ஷோல்டர். உங்களோட அக்கௌண்ட்டை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணுங்க. உங்களோட டிசிப்ளினை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணுங்க. உங்களோட மைண்ட் செட்டை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணுங்க. பிகாஸ் யுவர் சைக்காலஜி பிரேக் ஆச்சு அப்படிங்கும்போது உங்களோட பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி கூட உங்களை சேவ் பண்ணாது. மார்க்கெட் எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். பட் அதை ப்ராஃபிட்டா மாத்துறது வந்து டிசிப்ளின் மட்டும்தான். நான் உங்க ஜேர்னில ஒரு கைடு தான். உங்க டெஸ்டினேஷனை நீங்க ரீச் பண்ணணும் அப்படின்னா நீங்க டிசிப்ளினா இருக்கணும். Learn, 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 improve yourself, never stop growing.